இன்றைக்கு மாலையிலே விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்புதல், பில்டிங் a life of faith என்கிற அந்த தலைப்பிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விசேஷமாக வருகிற வாரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி எழுப்புதல் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏவப்படுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை கட்டி எழுப்புதல், கொடுக்கிற வாழ்க்கையை கட்டி எழுப்புதல், இன்னும் இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆகவே அதை பேஸ் பண்ணி, அதை அடிப்படையாக கொண்டு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தின் அதிகாரம். விசுவாசத்தை மையமாக கொண்டு விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையை குறித்து அதிகமாக நாம் பார்க்கிற ஒரு அதிகாரமாக இது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக அநேக காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியங்கள். முதலாவதாக the mandate of faith, விசுவாசத்தினுடைய அவசியம், விசுவாசத்தினுடைய அவசியம். இரண்டாவதாக the meaning of faith, விசுவாசத்தினுடைய அர்த்தம் என்ன, அர்த்தம் என்ன. மூன்றாவதாக the manifestations of faith, விசுவாசத்தினுடைய அடையாளங்கள் என்ன, அடையாளங்கள். நீங்க விசுவாசிக்கிறீங்க, விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அதனுடைய சில அடையாளங்கள் என்ன. விசுவாசத்தினுடைய அவசியம், விசுவாசத்தினுடைய அர்த்தம், விசுவாசத்தினுடைய அடையாளங்கள். the mandate of faith, இரண்டாவதாக the meaning of faith, the manifestations of faith, விசுவாசம் எப்படியெல்லாம் வெளிப்படுது அப்படிங்கிற காரியத்தை இந்த அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விசுவாசத்தின் அவசியம் என்ன? 6ஆம் வசனம் சொல்கிறது. 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். It is impossible to please God without faith. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாகவே இருக்க முடியாதாம். அப்போ தேவனுக்கு பிரியமாக, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி தேவனை பிரியப்படுத்துவது? இன்னைக்கு கடவுளை பிரியப்படுத்த பல காரியங்களை செய்கிறாங்க. சடங்காச்சாரங்கள், பலவிதமான சடங்குகளை செய்கிறார்கள். இதை செய்தால் கடவுள் பிரியப்படுவார், அதை செய்தால் கடவுள் பிரியப்படுவார் என்று சொல்லி the lot of rituals people do again and again. பல காரியங்களை சொல்லுகிறார்கள், செலுத்துகிறார்கள். கடவுளுக்கு பல காரியங்களை பலி செலுத்துகிறார்கள். விளக்கேற்றி வைக்கிறாங்க, சாம்பிராணி போடுறாங்க, என்னெல்லாமோ செய்கிறார்கள். கிறிஸ்தவத்திலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ரிச்சுவல்ஸ். அதனால கடவுளை பிரியப்படுத்த முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அநேக சட்ட திட்டங்கள். இப்படிலாம் வாழ்ந்தா கர்த்தரை பிரியப்படுத்திடலாம், இப்படிலாம் செய்தால், செய்யாமல் இருந்தால் கடவுளை பிரியப்படுத்திடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படியும் பிரியப்படுத்த முடியாது. ரிலிஜன், மதம், மார்க்கம், இதுவைகளை பின்பற்றும் பொழுது கடவுள் பிரியப்படுவான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஒழுங்கா சபைக்கு போனா, ஒழுங்கா காணிக்கை கொடுத்தா, இதெல்லாம் இருந்தா கடவுளை பிரியப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில ஆலயத்துக்கு போவது, வேதத்தை வாசிப்பது எல்லாம் உண்மையா இருந்தாலும் ரொம்ப முக்கியமா நினைச்சுன்னா விசுவாசம் வேண்டும் நம்ம ஆண்டவர் மேல. என்ன விசுவாசம்? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்துல என்ன விசுவாசம்? தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்புறம் என்ன போட்டிருக்கு? அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். தேவன் உயிரோடு இருக்கிறார். He exists. என் ஆண்டவர் ஜீவிக்கிறார், அவர் தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், என் ஆண்டவர் மாறாதவர். அவருடைய வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். விசுவாசம், தேவன் மேலே விசுவாசம். சரி, இப்போ பாருங்க, விசுவாசம் இருக்கணும்னு சொன்னோம். விசுவாசனா என்ன? விசுவாசனா என்ன? விசுவாசனா என்ன சொல்லுங்க. விசுவாசனா என்ன? எது விசுவாசம் இல்லை, எது விசுவாசம்? விசுவாசங்கிறதுக்கு ஒரு டெஃபனிஷனை எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். என்ன போட்டிருக்கு? நம்பப்படுகிறவனுடைய காணப்படாதவருடைய அப்படின்னா என்ன? யாரா வந்து விளக்குவீங்களா? நம்பப்படுகிறவருடைய உறுதி, காணப்படாதவருடைய நிச்சயம். அஷூரன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார்
and conviction of sin things not seen அப்படினு போட்டிருக்கு. என்னது? நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி, காணப்படாதவருடைய நிச்சயம். ஒருவேளை இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போது சில காரியங்கள் புரியும். அப்போ விசுவாசத்துடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, இங்க என்ன போட்டிருக்கு? ஒரு ஒர்க்கிங் டெஃபினிஷனை கொடுத்து நம்ம இங்க பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இங்க என்ன போட்டிருக்கு? நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னா, சில காரியங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நம்புறோம். அதிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையிலே, அதாவது நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது விஷுவல் திங்கிங் கிடையாது. நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நான் நம்புற காரியம்லாம் வரும் அப்படிங்கிறது கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்ட நடக்கும் என்கிற காரியங்கள், வேதத்தில் நடக்கும் என்ன சொல்லியிருக்கு சொல்லுங்க? இயேசு வருவார், இயேசு வருவார், பரலோகம் அழைத்து செல்வார் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன காரியங்கள், நடக்கும் என்று சொன்ன காரியங்கள். மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். பரலோகத்திலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் வேதம் சொல்லுகிற காரியங்கள், நாம் நம்ப வேண்டிய காரியங்கள். அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த காரியங்கள் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கணும், நம்பிக்கையை வைக்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. இயேசு வருவாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஆனா பைபிள் சொல்லுது இயேசு வருவாருன்னு சொல்லுது. நம்பப்படுகிறவைகள், எதிர்பார்க்கப்படுகிறவைகள், இதுல உறுதியா இருக்கிறது. அப்போ வேதம் சொல்லுகிற எதிர்பார்க்கப்படுகிற காரியங்கள், குறிப்பாக அவருடைய வருகை, அவருடைய வருகை, செகண்ட் கம்மிங், பரலோக வாழ்க்கை, இதெல்லாவற்றையும் குறித்து வேதம் நமக்கு பலமுறை சொல்லுகிறது. காலையிலே சொன்னேன், இரண்டாம் வருகை குறித்து வேதத்தில் விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 318 முறை வருது. எத்தனை முறை? 318 முறை மறுபடியும் மறுபடியும் இயேசுடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமம் முடியும் போதும் கூட எப்படி முடிகிறது? இயேசு என்ன சொல்றாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கடைசி ஜெபம் என்ன வேதத்துல? கர்த்தராகிய இயேசுவே வாரும். பாருங்க, வருகை குறித்து பல காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறது. அந்த நம்பிக்கையில எப்படி இருப்பீங்க? இப்போ இந்த சகோதரர், இந்த சகோதரி நம்பப்படுகிற காரியத்துல உறுதியா இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி எப்படி சொல்றது? உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு செய்கையும் அதன் அடிப்படையிலே அமைந்திருக்கும், அந்த வெளிச்சத்திலே அமைந்திருக்கும். You will be living in the light of the second coming of Jesus. You will be living in the light of the resurrection. You will be living in the light of the future world. வரப்போகிற அந்த உலகத்திற்காக இயேசுவுடைய வருகை, அந்த வெளிச்சத்திலே நீங்கள் வாழ்வீர்கள். நல்லா கவனிங்க. இப்போ இந்த பிரதர் ABC இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஏன் இதை செய்யறாரு அப்படின்னு கேட்டா, இது இயேசுவின் வருகையின் அந்த வெளிச்சத்தில் இதெல்லாம் செய்யறாரு. இயேசு வரப்போகிறார். ஏயா பரிசுத்தமா வாழ்ற? ஏயா லஞ்சம் வாங்க மாட்டேங்கிற? ஏயா இப்படி இருக்க மாட்டேங்கிற? ஏன் இந்த பிரதர் இப்படி இருக்கிறாரு? இயேசு வரப்போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார், நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும், இயேசு மறுபடியும் வரப்போகிறார் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அது ஊடி இருக்க வேண்டும். நாம் நம்புகிற காரியம் அதிலே இது காணப்பட வேண்டும். ஓகே, ABC இதெல்லாம் செய்யறாரு. ஏன்? ஆண்டவருடைய வருகையின் வெளிச்சத்திலே. இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாரு. ஏன் அந்த பிரதர் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாரு? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏன் பொய் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாரு? ஏன் இப்படிலாம் செய்ய மாட்டேங்கிறாரு? ஏன் குறை சொல்ல மாட்டேங்கிறாரு? இப்படிலாம் முறுமுறுக்க மாட்டேங்கிறாரு? ஏன் அப்படின்னா, அதுவும் அவர் நம்பி இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில், அவர் நம்பி இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில். அப்ப நல்லா கவனிங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் நிச்சயம், assurance of things hoped for. நாம் நம்பி இருக்கிற ஒரு காரியத்தை எதிர்காலத்தில் பைபிள்ல இப்படிலாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறதை அதை நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். சரியா? அடுத்தது என்ன போட்டிருக்குன்னா, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம். நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய காரியத்தை நம்ம பார்க்காம தான் விசுவாசிக்கிறோம் தானே? பார்க்காம. இப்போ இதுபடி பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல போயிட்டோம், ஃபியூச்சரை பார்த்தோம். இப்போ பேக்ல கொஞ்சம் பாருங்களேன். இயேசு சிலுவையில மரித்ததை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இயேசு சிலுவையில மரித்தாருங்கிற உண்மையா 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு? பார்த்தீங்களா சிஸ்டர்?
அப்புறம் இயேசு ஏன் மரித்தார்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, அப்படிதானே? அவன் பாருங்க, நல்லா கவனிங்க. பார்க்கல, நம்ம இயேசு மரித்ததை பார்க்கவில்லை, ரத்தம் சிந்தினதை பார்க்கவில்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது இயேசு பிறந்தார், இயேசு நமக்காக மரித்தார், இயேசு நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்கிறதை சொல்லுகிறது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கல. ஆனால் என்ன பண்றோம்? காணப்படாதவைகள், இதெல்லாம் நம்ம பார்க்காத காரியங்கள், நாம் நேரடியாக பார்க்கவில்லை. ஆனால் என்ன செய்யறோம்? இந்த உலகம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அப்படிதான் நடந்துச்சா? நமக்கு தெரியாது, அது காணப்படாது, அதை நம்புறோம். அப்படி அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ இந்த காரியத்தை குறித்து, இப்போ இயேசு மரித்தார் என்கிறத மாத்திரம் இல்ல, இயேசுடைய மரணம் தான் என் பாவத்திற்கான விமோச்சனம் என்று பைபிள் சொல்லுது. அதையும் நாம் நம்புறோம். Not only we are believing in the death, the physical death of Jesus Christ, we are also supposed to believe the penalty of our sin is paid for us on the cross. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவத்திற்கான பரிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது பைபிள் சொல்லுது, நம்புறோம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். காணவில்லை, இயேசு மரித்ததை நமக்கு பார்க்கல, இயேசு உயிரோடு எழுந்ததை நம்ம பார்க்கல, இயேசு பரமேறி சென்றதை நம்ம பார்க்கல. ஆனாலும் அதை நம்புறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை இதுதான், சிலுவையின் மரணமும் உயிர்த்தெழுதலும் தான். அதை நம்ம பார்க்காமையே அதுல உறுதியா இருக்கும் பாருங்க, அதான் விசுவாசம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம நடக்க போகிற காரியங்கள் அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும், நடந்து முடிந்த காணாத காரியங்கள் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைத்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதும், அதுதான் விசுவாசம். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் பாது புரிச்சா? அப்போ விசுவாசம் என்பது என்னன்னா, நம்பப்படுகிறவர்களுடைய உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயம். அப்ப இதெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்க நம்புறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கெல்லாம் இதெல்லாம் வருங்காலத்தில் நடக்கும்பா, எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு நல்ல எனது உயர்வு கிடைக்கும், நீங்க நினைச்சு போடுற கிடையாது. வேதம் சொல்லுகிற காரியங்கள் இதெல்லாம் நடக்க போகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதை நம்புகிறீர்கள், அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறீர்கள். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் when you do things in the light of the second coming of Jesus, in the light of eternity, in the light of the resurrection of children of God, இந்த அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தீர்கள் சொன்னால் நீங்க விசுவாசத்தில் வாழ்கிறீர்கள். அதே போல காணாத காரியங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் உயிர்த்தெழுதல், இதை பார்க்கல, அதை நம்புறீங்க. அதை நம்புறது மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் கூட சிலர் ஹிஸ்டாரிக்கலா நம்பலாம். இயேசு வந்தாரியா, அதனால கிபி கிமுலாம் பிரிஞ்சிச்சு, இயேசு வந்தாரு மரிச்சாரு நம்புறோம். அதை மாத்திரம் நம்பல, அதுதான் நம்முடைய ரட்சிப்பிற்கான வழி. இயேசுவினுடைய ரத்தம் தான் நம்முடைய பாவ மன்னிப்பிற்கான வழி. அதையும் பைபிள் சொல்லுது, நம்புறீங்க பாருங்க, அதுதான் விசுவாசம். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்பப்படுகிற உறுதியும், assurance of things hoped for and conviction of things not seen, காணக்கூடாத காரியத்தில் ஒரு உறுதி, கன்விக்ஷன். இயேசு மரித்தார், அவருடைய இரத்தம் தான் என்னுடைய பாவத்திற்கான பரிகாரம், இயேசுதான் ஒரே வழி பரலோகத்திற்கு என்கிற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் என்னது விசுவாசம். ஓகேவா? அப்போ விசுவாசத்தினுடைய அவசியம் நம்ம பார்த்தோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில வேற எந்த ஒரு காரியத்திலும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வசனத்திலே உங்க வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்குதாதான் நீங்க கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்ற 6ஆம் வசனத்தில் வாசித்தோம். இரண்டாவதாக விசுவாசத்துடைய அர்த்தம், the meaning என்னன்னு சொன்னா, நம்பப்படுவருடைய உறுதி, காணப்படாதவருடைய நிச்சயமாக இருக்கிறது என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இயேசு மரித்தார், அதுதான் நம்முடைய பாவத்திற்கான வழி. இயேசு உயிரோடு எழுந்தார், அதான் விசுவாசிக்கிறோம். ஜெபம் பண்றீங்க பாருங்க, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்ங்கிற விசுவாசத்துல ஜெபம் பண்றீங்க. அவர் சிங்காசனத்தில் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறாரு. காணல, நீங்க சிங்காசனத்தில் உட்கார பார்த்துட்டு இருக்கிறீங்க, கண்ணுக்கு தெரியல. ஆனாலும் நம்பி நம்ம ஜெபம் பண்றோம் பாருங்க. கர்த்தரை நம்பி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, அவரிடத்துல உங்களை விண்ணப்பங்களை கொண்டு போனீங்கன்னா,
அதுவும் காணப்படாதவனுடைய நிச்சயமா இருக்குது. நிச்சயமாக அதை நிச்சயமா நம்புறீங்க. இயேசு சிங்காசனத்தில் விற்றிருக்கிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார், எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் நீங்க நம்புறது தான் விசுவாசம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்த்து நம்ம செய்யல. யாரும் பார்த்தா இங்க இயேசுவை நீ பார்த்தியா, தொட்டு பார்த்தியா அப்படின்னு கேட்டா நமக்கு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் விசுவாசம். நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். ஓகே, இப்போ அந்த 11ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நிறைய உதாரணங்களை சொல்றார். நிறைய பாருங்க, ஆபேல் ஆரம்பிச்சு பழைய ஏற்பாட்டு அநேக பரிசுத்தவான்களை குறித்து அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. விசுவாசத்தினாலே 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 21 முறை அந்த அதிகாரத்தில் வருது. 21 டைம்ஸ் பை ஃபெய்த், பை ஃபெய்த். ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, அநேகரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல சில பிரின்சிபல்ஸ் மட்டும் சொல்ல விரும்புறேன். விசுவாசம் என்ன செய்யும், விசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு 6 காரியம் வேகமாக நீங்க குறிச்சிங்க. நம்பர் 1, faith believes when it does not see or cannot see. காணாதிருந்தும் நம்புவது தான் விசுவாசம். காணாதிருந்தும் நம்புவது. 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல 11:27 சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயை குறித்து அங்க வாசிக்கும் பொழுது என்ன போட்டிருக்கு பாருங்க. 11:20, விசுவாசத்தினாலே அவன் அதரிசமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து. அதரிசமானவர், இன்விசிபிள் காட், அவரை பார்க்கிற மாதிரி அவன் விசுவாசிச்சான். ஒரு சொல்ல பார்க்கலாம். காணக்கூடாதிருந்தும் நம்புவது. ஏற்கனவே சொல்லிட்டேன் பல காரியத்தை, அதெல்லாம் இதுல வருது. So faith is believing when you don't see it. நீங்கள் காணாதவைகளை நம்புவது விசுவாசமா இருக்கிறது. இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா, faith is obeying when you don't understand it. புரியாதிருந்தும் கீழ்ப்படிவது. புரியாதிருந்தும் கீழ்ப்படிவது. கீழ்ப்படி இப்படி செஞ்சா புரிஞ்சு கீழ்ப்படிவது வந்து. விசுவாசம் என்ன செய்யணும், உனக்கு மண்டையில புரியாட்டாலும் கத்த சொல்றாருன்னு கீழ்ப்படி. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க எந்த உதாரணம் எடுக்கலாம், அங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இருக்குது. ஒன்னு எடுத்துக்கோமே. ஆபிரகாம் 2வது வருவோம். அடுத்தது முதல்ல நோவாட்ட ஆண்டவர் சொல்றாரு மழை வருங்கிறாரு. இவனுக்கு மழைங்கிற வார்த்தையே தெரியாது. ரெயின்ங்கிற வார்த்தை டிக்ஷனரியிலே கிடையாது நோவா காலத்துல. he has never seen rain before. ஆனா ஆண்டவர் சொல்றாரு வெள்ளத்தினால என்ன பண்ண போறேன், நீ பேழைய கட்டு அப்படிங்கிறாரு. இவனுக்கு புரியல. என்ன ஆண்டவரே, வெள்ளத்தினால மழையினால வெள்ளம் அடிப்புங்கிறீங்க அப்படின்னு என்ன புரியல ஆண்டவர் எனக்கு. அவன் பாருங்க புரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது பை ஃபெய்த் நோவா, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்றாரு. ஒண்ணுமே புரியல அவனுக்கு. எப்படி ஜலத்தினால உலகத்தை அழிக்க போறாரு, ஒன்றும் புரியல. ஆண்டவர் சொன்னாரு நீ பேழையை கட்டுப்பா அப்படின்னாரு. எத்தனை வருஷம் கட்டினா தெரியுமா? 120 வருஷம் பேழையை கட்டியிருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லியிருப்பான், ஏளனம் பண்ணியிருப்பான். இந்த ஆளு பைத்தியக்காரன் என்னவோ பண்ணிட்டு இருக்கிறாரு, எங்களையும் பெட்டு கழுத்துறாரு, வேலை செய்யறவரெல்லாம் கார்பெண்டரு, கொத்தனாரு எல்லாம் என்ன கத்துறாரு என்னவோ தெரியல, வேலை செய்யறவன் அங்க இருந்த எல்லாமே எலக்ட்ரீஷியனு என்னெல்லாம் யாரெல்லாம் இருந்தாங்க எல்லாத்தையும் அவன் வேலை வாங்கும் போது இந்த ஆள் எதுக்கு அது பண்றாரு? இங்கே வனாந்திரமான இடத்துல கொண்டு வந்து ஒரு பேழையை கட்ட வைக்கிறாரு. எதுக்கு வைக்கிறாரு? ஒருத்தனுக்கு மண்டையை சொரிஞ்சிருப்பான். ஆனா புரியல. 120 வருஷம் கீழ்ப்படிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். faith is obeying when you don't understand. பஞ்சகாலம் எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு எல்லா இடத்துலயும் பஞ்சம், மக்கள் எல்லாம் பசியில பயங்கர வாதிடுறாங்க. பின்னாடி நீங்க வாசிக்கும் போது பிள்ளைய கூட சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சங்கள்லாம் பின்னாடி வருது. எலியாவின் நாட்கள்ல ஒரு 3.5 வருஷம் தொடர்ந்து பஞ்சம். ஆண்டவர் சொல்றாரு நீ கேரி தாற்றண்டைக்கு போ, காக்கா வச்சு போஷிப்பேங்கிறார். நீங்க நினைச்சு காக்காவை வச்சு போஷிப்பீரா? எங்கேயாவது காக்கா எனக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில இது வரைக்கும் எனக்கு 30 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, எலியா சொல்லியிருப்பாரு ஒரு நாள் காக்கா கொண்டு வந்து கொடுத்த மாதிரியே எனக்கு அறிவு இருந்ததை புடுங்கிட்டு தான் போவோம், நீ கொண்டு வந்து கொடுக்கங்கிறீரு. புரியல எனக்கு மண்டையில. ஆனாலும் நீ சொல்றீ நான் போறேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். He did not understand what God said.
அவனுக்கு புரியல. ஆனால் எங்க போறான்? கேரி தாற்றண்டைக்கு போறான், விசுவாசத்தோட போறான். ஆண்டவர் அங்கே காகத்தை கொச்சு போதிச்சார். அல்லேலூயா. இப்போ தண்ணி வற்றி போச்சு கேரி தாற்றுல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போ? சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு விதவையை கொண்டு போஷிப்பேங்கிறார். ஆண்டவரே, உலகம் முழுசும் பஞ்சமா இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விதவை எப்படி அவங்க உயிரோடு இருப்பாங்க? நிச்சயமாக அவங்களுக்கு நிச்சயம் சாப்பாடு இல்லாம தான் இருக்கும். ஆண்டவர் சொல்ற, நான் செய்யறேன். புரியல அவனுக்கு, ஆனாலும் புறப்பட்டு போனா கர்த்தர் அப்படியே செஞ்சார். அல்லேலூயா. விசுவாசம். கச்சாடி தண்ணியை நிரப்புங்கிறாரு. என்ன தேவை? திராட்சை ரசம். தண்ணியை நிரப்புங்கிறாரு. அவர்களுக்கு புரியல, எல்லாம் மண்டையை சொரிஞ்சிருப்போம். ஆனாலும் இயேசு சொல்றாருப்பா, கீழ்ப்படியும்ப்பா அப்படின்னு கீழ்ப்படிஞ்சாங்க. they did not understand. புரியல, ரீசனுக்கு புரியல, மூளைக்கு புரியல அது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கீழ்ப்படிந்தார்கள். ஆக விசுவாசம் என்பது புரியாதிருந்தும் கீழ்ப்படிவது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தெளிவு இருந்தால் தான் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் சில காரியங்களை சொல்றது நமக்கு புரியாது, ஆனாலும் கீழ்ப்படுகிறது தான் விசுவாசம் என்பது. அல்லேலூயா. அதுக்கென்று சொல்லி விசுவாசம் என்பது இட்ஸ் நாட் a blind faith, ஒரு குருட்டுத்தனமாக விசுவாசிக்கிறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசிப்பது, அது முக்கியம். மூணாவதாக அதெல்லாம் போட சொன்ன போடலையா? நம்பர் 1, faith is believing when you don't see it. Number 2, faith is obeying when you don't understand it. Number 3, faith is giving when you don't have it. உங்க வாழ்க்கையில இல்லாதிருந்தும் கொடுக்க பழகுறீங்க பாருங்க, அது விசுவாசம். அல்லேலூயா. இல்லாதிருந்தும் ஆபேலுடைய காணிக்கை குறித்து ஆண்டவர் அங்கே மெச்சிக்கொள்கிறார். அவன் தனக்கு பெரிய அளவில் ஒன்றும் இல்லாட்டாலும் இருக்கிறதுல அவன் கொடுத்தான். அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினான். ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். இந்த 2 காசுல விதவை அது ஆண்டவர் மேல் நேசம் வச்சபடினாலே அவர் கையில் இல்லாதிருந்தும் ஆண்டவருக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போதுதான் தந்தாதான் கொடுப்பேன் இல்லை, இருக்கிறத கொடுக்கிறேன்னு சொல்றது விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வது அது விசுவாசமா இருக்கிறது. ஆபேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நாலாவதாக faith is persisting when you feel like giving up. முதல்ல சொன்னேன், காணாதிருந்தும் நம்புவது விசுவாசம். காணாம இருந்தோம் நீங்க நம்புறீங்கன்னா அது விசுவாசம். இரண்டாவதாக புரியாமல் இருந்தும் கீழ்ப்படிவீங்கன்னு சொன்னா அது விசுவாசம். அதனுடைய விசுவாசத்துடைய அடையாளங்கள் இவைகள். மூன்றாவது, இல்லாதிருந்தும் எனக்கே இல்லப்பா எப்படி ஆண்டவருக்கு கொடுக்கிறது, எனக்கே தட்டுப்பாடா இருக்குது, அதை நிமித்தம் நீங்க கொடுக்குறீங்க பாருங்க ஆண்டவருக்கு என்று, அது விசுவாசத்துல கொடுக்குறீங்க. நாலாவதாக faith is persisting when you feel like giving up. விட்டுறலாம் என்கிற சூழ்நிலை வரும்பொழுது விடாம தொடர்ந்து போறீங்க பாருங்க கர்த்தரை நம்பி, அது விசுவாசம். faith is persisting when you feel like giving up. வாழ்க்கையில் அநேக நேரத்தில் விட்டுறலாம், போதும்பா அப்படிங்கிற சூழ்நிலை வரும். எலியாவுக்கே வந்தது, மோசேக்கு வந்தது, பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கு வந்தது, போதும். ஆனால் அதிலும் தொடர்ந்து கர்த்தர் நடத்துவார். வார்த்தையை நம்பி நீங்க தொடர்ந்து பிரயாசப்படுகிறீங்கன்னா அது விசுவாசம். அல்லேலூயா. நீங்க 11ஆம் அதிகாரம் 27 வசனத்தில் வாசிக்கும் பொழுது மோசேக்கு பலவிதமான சவால்கள் வந்தது, தடைகள் வந்தது. பாருங்க, ஒவ்வொரு முறையும் பார்வோன் கடினப்படுத்திக்கிட்டே இருந்தான். பார்வோன் கடினப்படுத்திட்டே, சரி போதும்பா இவன்ட்ட நம்மளால போராடி முடியாது அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னாரு, கொண்டு போவேன்னு சொல்லிட்டாரியா, எகிப்தை விட்டு என் ஜனங்களை கொண்டு போவேன்னு சொல்லிட்டாரு. இவன் என்னதான் கடினப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து போராடுவேன் அப்படின்னு போராடி 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 10 வாதைகள் பஸ்கா எல்லாம் அனுபவிச்சு கொண்டு வந்துட்டான் வெளியே. அல்லேலூயா. ஒரு சொல்ல பார்க்கலாம். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில விட்டுலாம் நிற்கும். we feel like quitting, போதும்பா அப்படிங்கிற சூழ்நிலை வரலாம். பட் if you are persisting, when you feel like, நீங்க பாருங்க மத்திய 15ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ ஆண்டவர் பாராட்டுறாரு. அவளை பார்த்து சொல்றாரு 28ஆம் வசனத்துல, உன் விசுவாசம் பெரிது அப்படிங்கிறார். அவளுக்கு பல தடை வந்துச்சு, விட்டுறலாம். முதல்ல போய் பிள்ளைக்காக ஆண்டவருடைய பாதத்துல விழுறா. ஆண்டவரே என் பிள்ளை கொடிய வேதனையில கஷ்டப்படுற ஆண்டவரே அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் பேசவே இல்லையா. ஏதாவது பதில் கொடுத்துருக்கும்ல. நல்ல ஆண்டவர்னா என்ன பண்ணிருக்கணும், என்ன போட்டிருக்கு பாருங்க, 21 வாசித்து பாருங்க. அவர் ஒரு வார்த்தையுமே நோ ஆன்சர். ஆண்டவரோட பதிலே என்ன பண்ணல. வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாற்றும். ஆண்டவர் பதிலே சொல்லலையா. அப்புறம் சீஷர்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த அம்மா ஒரே தொல்லை பண்ணிட்டே இருக்கு, விரட்டிடும் ஆண்டவரே. உடனே ஏசு என்ன சொல்றாரு, அடுத்து என்ன சொல்றாரு,
எனக்கு காணாமல் போன எருசலேம் வீட்டாராகிய இஸ்ரவேல் இடத்துல வந்தனேல உங்களுக்கு அல்ல அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பிள்ளையின் அப்பத்தை எடுத்து பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப பேசும்போது நாய்ங்கிறார். நாய உனக்கெல்லாம் தரமாட்டேங்கிறார். எப்படி அப்பா இந்த ஆள்கிட்ட வந்தது தப்பு, நான் போயிடுறேன் அப்படின்னு போயிருக்கலாம். சில வாழ்க்கையில சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். நம்பிக்கை இல்லப்பா, ஏன் ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறாரு, இப்படி திட்டுறாரு, இவர் என்னைக்கா அற்புதம் செய்ய போறாரா, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் அந்த அம்மா விடல, நான் நாய் தான் ஆண்டவரே, நாய் என்ன செய்யும், மேலேருந்து விழுற துணிக்கையா சாப்பிடுமே, அந்த துணிக்கையா எனக்கு தாங்க அப்படிங்கிறா. ஆண்டவருக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அந்த அம்மா இப்படியே விட்டாம பிடிக்குதே அப்படின்னு சொல்லி உடனே சொல்றாரு, உன் விசுவாசம் பெருசுமா, உனக்கு என்ன வேணுமோ வச்சுக்க அப்படின்னு கொடுத்துறாரு. அல்லேலூயா. அந்நேரமே அவருடைய மகள் என்ன பண்ணலாம், சுகம் பெற்றாள். பாருங்க, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ஹோப்லெஸ்ஸாக இருக்கலாம். பட் when we keep on working on the things that are hopeless, we are exhibiting or manifesting faith in our lives. சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே, வேலையிலே பயங்கரமான போராட்டங்கள் இருக்கலாம். திருமண வாழ்க்கையில சில நேரத்துல போராட்டங்கள் இருக்கலாம். முடிஞ்சிச்சு பாய், இதெல்லாம் நமக்காக சமாளிக்க முடியாது. பட் ஸ்டில் யூ ஆர் பெர்சிஸ்டிங். கர்த்தர் மூலமாக நடக்கும், இது மனுஷனால் கூடாததால் தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடுறீங்க பாருங்க, அது விசுவாசம். அல்லேலூயா. இது என்னால முடியாது, என் பலத்தினால முடியாது, என் ஞானத்தினால முடியாது, இது மனுஷனால முடியாதுதான், ஆனால் தேவனால எல்லாம் கூடும், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்க போராடினீங்கன்னா you are manifesting faith. நீங்க விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள், விசுவாசத்துடைய கிரியை. நீங்க அநேக நேரத்தில் விசுவாசம் என்பது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் கேட்கறதெல்லாம் கிடைக்கணும், அதான் விசுவாசம் நினைக்கிறோம். இல்லை, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுதும் தொடர்ந்து when we persevere, when we persist, நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணும்பொழுது, போராடும் பொழுது அது விசுவாசத்துடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த பிரதர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஆனாலும் தொடர்ந்து போராடுறையா, அவர் ஆண்டவர் மேல இருக்க விசுவாசத்துல போராடிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்துல தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாரு, விடல. தொடர்ந்து ஜெபிக்க வராரு, ஜெபம் பண்றாரு, வேதத்தை வாசிக்கிறாரு. விட்டுலாங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அவர் ஆலயத்துக்கு வர்றத விடல, ஜெபிக்கிறத விடல, வேதம் வாசிக்கிறத விடல, ஆண்டவருக்காண்டு செயல்படுறத விடல. காரணம் கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆக sometimes things may look bleak and hopeless, அப்படி இருக்கலாம், ஆனா கர்த்தரா மாற்ற முடியும் என்று சொல்லி தொடர்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறிட்டு இருக்கீங்க பாருங்க, அது விசுவாசத்துடைய வெளிப்பாடு. faith is believing when you don't see it. காணாதிருந்தும் நம்புவது. secondly, faith is obeying when you don't understand. புரியாதிருந்தும் கீழ்ப்படிவது. மூன்றாவதாக faith is giving when you don't have enough for yourself. உங்களுக்கே when you don't have it, உங்களுக்கே இல்லாத இருக்கும்போது ஆண்டவருக்காக கொடுக்கிறீங்க, மற்றவர்களுக்கு கொடுக்கிறீங்க. அது விசுவாசத்தின் அடிப்படையில். தேவனுக்காக கொடுக்கிற மாத்திரம் சொல்றேன், உங்களுக்கு மத்தியிலும் நீங்க மற்றவர்களுக்கும் கொடுக்கிறீங்க, அதுவும் விசுவாசத்துடைய வெளிப்பாடு. நான்காவதாக faith is persisting when you feel like giving up. அடுத்ததாக faith is thanking God before you receive it. பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே கர்த்தரை துதிக்கிறது. ஒரு நாள் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆண்டவர் சொல்றாரு, துதிப்பா விழும் அப்படிங்கிறார். எரிகோ கோட்டை, எரிகோ கோட்டை விழட்டும், நான் துதிப்பேன்னு இல்லை, விழுந்தப்புறம் நான் துதிச்சுக்கிறேன் அப்படின்னு இல்லை. அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, 30ஆம் வசனத்துல, அவர்கள் விசுவாசத்தினாலே சுத்தி சுத்தி வராங்க. கீழ்ப்படுகிறதே அது காண்பிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் போது ஆர்ப்பரித்தார்கள், துதிச்சாங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே ஆண்டவரை துதிக்கிறது. ஆண்டவரை இதெல்லாம் நீங்க செய்ய போறீங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை வாழ்க்கையில நிறைவேற்ற போறீங்க, உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறீங்க, ஆகவே உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே என்று சொல்லுங்க. நம்ம நிறைய செய்வோம், பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஆண்டவரை பெற்றுக்கொண்ட அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அது எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம்தான். தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படி இல்லை, தர போறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் நீ செய்து நடத்தி தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி faith is thanking God before receiving it. உங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் நான் சொல்ற அடையாளங்கள்லாம் இருக்குதா? பேர் தான் நம்மளாம் விசுவாசின்னு சொல்றோம், விசுவாசிங்கிறோம்,
விசுவாசங்கிறோம். ஆனால் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடுகளை குறித்து இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. faith is thanking God before receive it. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. ஆனால் கிடைக்கும் அப்படின்ல ஸ்தோத்திரம் பண்ணோம். அல்லேலூயா. இந்த கதை உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் மழைக்காக ஜெபம் பண்ணாங்களா, மழையே வரல ஆண்டவரே, மழைக்காக நல்லா ஜெபம் பண்ணிட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு ஒரு 15 பேர் கோடி ஜெபம் பண்ணிட்டு போனாங்களாம். ஒரே ஒருத்த மொத்தம் கொடையை எடுத்துட்டு போனாங்க வெளியே. என்னது ஜெபம் பண்ணி இருக்கும் மழை வரப்போகுது. மற்ற 14 பேரும் 15 பேரில் ஒருத்தன் கூட கொடையை கொண்டு போகல. காரணம், இந்த ஜெபம் பண்ணி வச்சிருக்க வந்தா வருது வராட்டு போதும் இல்லை, நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம், கர்த்தர் மழையை தருவார். அல்லேலூயா. அப்படிங்கிற விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி இருக்கிறோம்ப்பா, கொடையை கொண்டு போவான், மழை வந்தா பாதுகாப்பாக. பாருங்க, அந்த விசுவாசத்தினாலே செய்கிற காரியங்கள். அப்போ பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே நன்றி செலுத்துவது, அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவது. ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஹட்சன் டெய்லர் என்கிற அந்த தேவ மனுஷருடைய வாழ்க்கையிலே அவர் சைனாவுக்கு அங்கே ஊழியம் செய்வதற்காக போகும்பொழுது அங்கே இந்த பாய்மர கப்பல் அந்த காற்றடிச்சாதான் அது என்ன பண்ணும், திசை மாறி அது சென்று கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கட்டத்தில் காற்றே இல்லாதனால அந்த கப்பல் என்ன செஞ்சிச்சான், வழி தடுமாறி அது எங்கேயோ போயிட்டு இருந்துச்சான். அப்போ திடீரென்று சொல்லி அந்த கப்பலுடைய கேப்டன் வந்து கதவை தட்டி ஹட்சன் டெய்லர் சொன்னாராம், மிஸ்டர் டெய்லர், we have no wind, we are drifting towards an island where the people are heathen, I fear they are cannibals, what can I do? இந்த கப்பல் எங்கேயோ போயிட்டு இருக்குது, ஏதோ ஒரு தீவுக்கு நேராக போற மாதிரி இருக்குது. அந்த தீவுல ரொம்ப மோசமான மக்கள், நரமாமிச பட்சிகள் இருக்கிறாங்க, கேனிபல்ஸ். நம்ம போயிடலாமா அந்த தீவுக்கு? ஆனால் இவர் சைனாக்கு போகணுன்ட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் கேட்குறாரு, கேப்டன் நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ ஹட்சன் டெய்லர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, அந்த செயில் என்ன சொல்கிறது, பாய்மரத்தை கட்டு, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவன் பாய்மரத்தை கட்டுறான், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டான்னு நினைக்கிறேன். பாய்மரத்தை கட்டின உடனே அவன் நான் சொல்கிறான், காற்றே இல்லை இதுக்கு பாய்மரத்தை. இவர் சொல்கிறது ஒன்றும் புரியலையே, காற்றே இல்லைங்கிற இவர் என்ன சொல்கிறாரு, பாய்மரத்தை கட்டு அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த கேப்டன் என்ன செஞ்சாராம், கீழ்ப்படிஞ்சு, அவருக்கு புரியல. அவர் நினைச்சாரு, இவர் ஹட்சன் டெய்லருக்கு நான் சொல்றது புரியலன்னு சொன்ன நினைச்சா கூட சரி சொல்றாருன்னு கட்டிட்டாராம். பாருங்க, ஸ்லைட்டஸ்ட் பிரீஸ் கூட, கொஞ்சம் கூட காத்து இல்லையா. ஆனா இவர் நினைச்சாரு இந்த மனுஷன் ஒரு கிரேசியா இருக்கிறார் அப்படின்னு. ஆனா 45 நிமிஷம் கழிச்சு வெளியே பார்க்கறாராம், காத்தடிக்குதான். உள்ள பார்க்கறாராம், அந்த மனுஷன் முழங்கால் நினைச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாராம், ஆண்டவரே காத்து அனுப்புவோம். அங்க வெளியே பார்த்தா காத்து அடிக்குதான். ஒரு லட்சங்க பார்க்கலாம். பாருங்க, விசுவாசத்தினால கட்டு அப்படிங்கிறாரு. என்னத்தை கட்டு? பாய்மரத்தை கட்டு. ஆண்டவர் என்ன தருவாரு? காத்த தருவார். ஆண்டவர் தந்தாராம். அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகணும். கத்த தருவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட. சரி, கடைசி ஒரு காரியம், faith is trusting God even if you don't receive what you asked for. நீங்க கேட்டது கிடைக்காட்டாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்பது விசுவாசம். கேட்டது கிடைக்காட்டாலும் ஆண்டவர் பாருங்க, இதுல 2 காரியத்தை பார்ப்போம். எபிரேயர் 11:13 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க எல்லாத்தையும் குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை கானான் தேசத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போனாரு. ஆனால் அவர்கள் சுதந்திரிக்கவில்லை கானான் தேசத்தை. வாக்குத்தத்தம் பண்ணதை முழுசா என்ன பண்ணல, ஆபிரகாம், ஈசாக்கு நம்முடைய பிற்பிதாக்கள் அதை சுதந்திரிக்கிற அளவுக்கு அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அடையாமல் பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள் என்று போடுறது. ஏன்னா தொடர்ந்து நீங்க கீழே 38ஆம் வசனத்துல இருந்து வந்தீங்கன்னா, 38ஆம் வசனத்துல அங்கே என்ன போட்டிருக்குன்னா, 35ஆம் வசனத்துல இருந்து பாருங்க, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய உயிரோடு பெற்றார்கள் எல்லாம் போட்டிருக்கு சிலதுல. அதே சமயத்துல வேறு சிலர்
நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறி கொண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களாலும் பாருங்க இப்படிலாம் துன்பத்தை அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரராக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறண்டு அடைந்தார்கள். இவங்கெல்லாம் கேட்டது அவங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் கர்த்தரை நம்பி வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பரலோகத்தில் சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் சாட்சியா இருக்கிறாங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று அடுத்த அதிகாரத்தில் அங்கே எபிரேய ஆக்கியன் சொல்றார் அல்லவா. இவர்கள் எல்லாரும் வாழ்க்கையின் ஓட்டத்தை வெற்றியாக முடித்தவர்கள். அவர்கள் நம்பி இருந்த காரியம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு சில காரியங்கள் கிடைக்காவிட்டாலும் கர்த்தரையே நம்பி வாழ்ந்தார்கள். கிடைக்காவிட்டாலும் அவரே நம்பி வாழ்கிறதா விசுவாசம். ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு கொட்டேஷன் ஒன்று அனுப்பியிருந்தேன். ரியல் ஃபெய்த் இஸ் நாட் ரிசீவிங் வாட் யூ வாண்ட், ரியல் ஃபெய்த் இஸ் ரிசீவிங் வாட் ஹி கிவ்ஸ். அதாவது உண்மையான விசுவாசம் என்பது நீங்க விரும்புறதெல்லாம் பெற்றுக்கொள்றது கிடையாது. நீங்க உண்மையான விசுவாசம் என்பது அவர் கொடுக்கறத வாங்கிக்கிறது. ஒரு வேலை சொல்லுங்க பார்க்குறா பக்கத்தில் பாச அவர் கொடுக்கறத வாங்கிங்க. சும்மா நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கணும்னே. அவர் கொடுக்கிற அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னே தெரியும். அல்லேலூயா. நீங்க பாட்டு கண்டதையும் கேட்பீங்க. அது கொடுத்தா நீங்க உங்களுக்கே டேஞ்சர்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கே டேஞ்சர்னு தெரியும். அவர் ஞானமுள்ள தேவன். அப்படித்தானே? இப்போ உங்க பையன் வந்து கேட்குறான், எனக்கு ஒரு என்னது ஒரு 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 என்னது காலை வச்சிருக்கான், அது பேர் என்ன, புல்லட்டு. புல்லட்டு கேட்குறான், எனக்கு புல்லட் வேணும், ராயல் என்ஃபீல்டு. பிரதர் சொல்றாரு, காசு தான் 2 லட்ச ரூபா பேங்க்ல இருக்கு, ஏன் வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நீங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்க. அப்படிதானே பிரதர்? ஏன் என்கிட்ட காசு இருக்குன்னு வாங்கி கொடுத்துருவீங்களா? அவனுடைய நன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் வரும் அப்போ வாங்கி கொடுப்பீங்க. ஆனா இவன் எங்க அப்பா பெரியவருப்பா, எங்க அப்பா நிறைய பேங்க்ல வச்சிருக்காரு, கேட்டதெல்லாம் தருவாருன்னு சொல்லி அவர் தந்துட்டாருன்னு வைங்க, நம்மளால போய் சேர்ந்துருவாரு. அப்புறம் அதனால அவருக்கு தெரியும் எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாது. பாருங்க, faith is not receiving what we want, faith is receiving what he gives. ஆண்டவர் தருகிறத நம்ம ஏற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் எது நமக்கு தரணும், ஆண்டவருக்கு தெரியும் எது நமக்கு நன்மை, ஆண்டவருக்கு தெரியும் எது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நம்ம விரும்புற காரியம் கிடைக்கலன்னு அநேக நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் இந்த காரியம் உனக்கு தேவையில்லை என்பது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆகவே அதை தடுத்து வச்சிடறாரு. ஆனா நல்லது தரேன் அப்படின்னு கொடுப்பாரு. ஒரு சொல்ல பார்க்கலாம். அப்போ விசுவாசம் அல்ல, புரியுது உங்களுக்கு? விசுவாசத்தினுடைய பார்வையை நமக்கு தெரியும். அப்போ விசுவாசத்தின் அவசியம் என்ன? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எது தேவையோ அதை தருவார். நன்மைகளை ஆண்டவர் தருவார். உங்களுடைய வாழ்க்கையின் அத்தியாவசியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை பாடுகளை, God is not a sadistic God. ஆண்டவர் வந்து உங்க துன்பத்தை கண்டு மகிழ்ச்சியா இருக்கிறவர் இல்ல. என் பிள்ளை பார் கஷ்டப்படுறான் அப்படி சிரிக்கிறவர் இல்ல. God is not a sadistic God. God is a giver of good gifts. ஹல்லேலூயா. நன்மைகளை தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களை அழ வச்சுட்டு அவர் உட்கார்ந்து நல்ல அழு அப்படின்னு பார்க்கிற ஆண்டவர் அல்ல. உங்க வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை சந்திப்பார். ஹல்லேலூயா. உங்க விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவதல்ல, உங்க தேவைகள்லாம் சந்திக்கிற கர்த்தர். ஆகவே விசுவாசம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் வாழ்க்கையில. அது இல்லாம கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது. விசுவாசத்துடைய அர்த்தம் என்ன? நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவர்களுடைய நிச்சயம். நாம் நம்பி இருக்கிற வேதம் சொல்லுகிற நடக்க போகிற காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்து அதன் அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் விசுவாசம். நான் ஆண்டவருடைய வருகையை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற மாதிரி வாழ முடியாது. அப்படின்னா நீ நம்பலன்னு அர்த்தம். நீங்க கர்த்தருடைய வருகையையும் உயிர்த்தெழுதலையும் பரலோகத்தையும் நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் அதன் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையும் செய்கையும் நடமாட்டமும் இருக்கணும். அப்போதான் அதை நம்புறீங்கன்னு அர்த்தம். ஏன் இந்த பிரதர் இதெல்லாம் செய்யறாரு? அதன் அடிப்படையில். ஏன் இந்த பிரதர் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதை செய்ய மாட்டேங்கிறார். ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியமும் அந்த நம்பிக்கையின் உறுதியில் இருக்கணும். காணப்படாதவனுடைய நிச்சயம். அநேக காரியங்கள் நம்ம பார்க்கல, ஆனால் வேதம் சொல்லுகிறது என்பதை நம்பி அதுல உறுதியா இருக்கிறோம், நிச்சயமா இருக்கிறோம். இயேசு மரித்தார்,
இயேசுடைய மரணம்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பாவ மன்னிப்பிற்கு ஒரே வழி என்பதை வேதம் சொல்கிறபடினாலே நாம் அதை நிச்சயமா நம்புறோம். அதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்துடைய அடையாளங்கள் என்ன? சில காரியங்கள் சொன்னேன். காணாதவைகளை நம்புவது. அல்லேலூயா. அப்புறம் புரியாததற்கும் கீழ்ப்படிவது. புரியாததற்கும் கீழ்ப்படிவது. மாத்திரமல்ல, இல்லாத நேரத்திலும் கொடுப்பது. விட்டுவிடலாம் என்கிற சொல்லு. நம்பிக்கை இல்லை, விட்டுலாம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லணும். இது தேவனால முடியும், என்னால முடியாது, ஆனா கர்த்தரால முடியும் என்கிற அந்த நிச்சயத்தோடு தொடர்ந்து போகிறது தான் விசுவாசம். அது மாத்திரமல்ல, faith is thanking God before receiving it, and finally faith is trusting God even when you don't receive. நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்காம இருந்தாலும் கர்த்தர் நல்லதான் செய்வாரியா, நன்மை தான் செய்வாரியா. எனக்கு ஏன் தரலன்னா அது எனக்கு அவசியம் இல்லைன்னு அவருக்கு தெரியும், அதனால தான் தரல. ஆனால் அவர் நம்புறேன், ஹல்லேலூயா என்று அவரை நம்பி வாழ்கிறது தான் விசுவாச வாழ்க்கை. இந்த அடையாளங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குதா? இந்த அடையாளம்லாம் இருக்குதா? நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன் கொடுக்குறோம்? கர்த்தர் நிறையா தருவாருன்னு கொடுக்கறது. அப்படி இல்லை, தந்தாலும் தரலாட்டாலும் கொடுக்கறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களாம் இன்னைக்கு சொல்லப்படுது, நம்ம பார்க்குறோம். ஆனால் பைபிள் அப்படி இல்லை. ஆண்டவர் தருவார், வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் அதன் அடிப்படையில் நம்ம செய்வதல்ல. ஊழியம் செய்வதோ, கர்த்தருக்கு கொடுப்பதோ, கர்த்தரை ஆராதிப்பதோ, ஜெபிப்பதோ அந்த அடிப்படையில் இல்லை. ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. ஏற்கனவே கர்த்தர் நமக்காக சிலுவையிலே செய்து முடித்து தியாகத்தின் அன்பின் அடிப்படையிலே, அந்த அடிப்படையிலே, அவுட் ஆஃப் லவ், அன்பின் அடிப்படையிலே நீங்கள் கர்த்தருக்கு செய்வீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில் பலனை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையை நம்ம கட்டி எழுப்பணும். build a life of faith. ஒரு விசுவாச வாழ்க்கை. அந்த எபிரேயர் 11 அதிகாரத்தை மறுபடியும் வாசித்து பாருங்க. நிறைய காரியம் இருக்கு. மேல சில காரியங்கள் தான் சொன்னேன். ஆகவே இந்த விசுவாசத்தினுடைய அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. அங்கே சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, எங்க ஆண்டவர் எங்களை தப்புவிப்பாரியா. தப்புவிக்காவிட்டாலும் அவருக்கு எது சரின்னு அவருக்கு தெரியும். அவருக்கு எது சரின்னு தெரியும். ஆகவே தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் சிலைக்கு பணிய மாட்டோம், அவரையே நம்பி இருப்போம்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் தப்பு வச்சுட்டார். ஹல்லேலூயா. தப்புவிக்காம இருந்தா கூட அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? சிலையை வணங்கி இருக்க மாட்டாங்க. எது சரி பாருங்க, ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில எது சரி என்று தெரியும். ஆகவே அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எது சரி என்பது உமக்கு தெரியும், அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஐ ரிசீவ் இட் லார்ட் என்று சொல்வதுதான் விசுவாச வாழ்க்கை. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இந்த இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. நம்ம எல்லாம் எழுப்பி இருப்போமா? எழுப்பி இருப்போம். ஹல்லேலூயா.